அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம சாயா கிரகம் சொல்லக்கூடிய ராகு கேது இந்த ரெண்டு கிரகத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்குதுங்க. அதாவது என்னென்னா, எல்லா கிரகத்துக்கும் ஒரு சுயமான ஒரு வீடு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஆதிபத்திய வீடு இருக்கும். ஆனால் ராகு கேது அப்படின்ற கிரகம் நிழல் கிரகமாக இருக்கிறதால அதுக்கு சுய வீடு கிடையாதுங்க. அதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி தூரத்தின் அடிப்படையில் அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ராகு கேது என்னவா செயல்படும் அப்படின்ற சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ என்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ராகு எந்த வீட்டில் இருக்காரோ, ராகு இல்லைன்னா கேது சாயா கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த ராசி அதிபதியுடைய வேலையை செய்யும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து சாயா கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ராகுன்ற கிரகம் கும்பராசியில் இருக்குது அப்படின்றதால ராகு கும்பராசியுடைய அதிபதி சனி, ராகு சனியாகவும் செயல்படுவார். இது முதல் விஷயம். ராகு விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், அப்போ ராகு செவ்வாயாகவும் செயல்படுவார். இது ரெண்டாவது விஷயம். அதுக்கடுத்து இந்த ராகுன்ற கிரகத்தை எதனா பார்வை செலுத்துது, சாயா கிரகத்தை ஏதாவது ஒரு கிரகம் பார்வை செலுத்துனா அந்த பார்வை செலுத்தக்கூடிய கிரகத்துடைய வேலையும் செய்வார். அதுக்கடுத்து சாயா கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வேறு எதனா கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய வேலையும் செய்வார். அதுக்கடுத்து சாயா கிரகத்துக்கு கூட ராகு கேது கூட எதனா கிரகங்கள் சேர்ந்துருந்தால் அதுவாகவும் செயல்படுவாருங்க. இந்த ரூல் மொத்தம் 5 ரூல் இருக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் படிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணுற போது வந்துடும். ஃபஸ்ட்டு சாயா கிரகம் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அதிபதி வேலையை செய்யும். எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அந்த நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும். சாயா கிரகத்தை எதனா கிரகங்கள் பார்வை செலுத்தினா அந்த பார்வை செய்யக்கூடிய கிரகமாகவும் அவர் வேலை செய்வார். அதுக்கடுத்து சாயா கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வேறு எதனா, அதாவது என்னென்னா, இப்போ ராகுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த நட்சத்திரம் எதனா கிரகம் இருந்தால் அதுவாக ராகு செயல்படுவார். அதே கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, மகம், மூலம். அந்த நட்சத்திரம் எதனா கிரகம் இருந்தால் அதுவாகவும் செயல்படுவார். அதுக்கடுத்து இந்த சாயா கிரகத்துக்கு கூட எதனா கிரகம் சேர்ந்துருந்தால் அந்த கிரகமாகவும் செயல்படுத்துவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாத்தில் கேது என்னவா செயல்படுவார் அப்படின்னா, கேதுன்ற கிரகம் முதல்ல சிம்ம ராசியில் இருக்கிறதால சூரியனாக செயல்படுவார். இது முதல் விஷயம். அதுக்கடுத்து கேது தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே விழுந்திருக்கு, கேது நட்சத்திரத்தில் விழுந்திருக்கிறதால கேதுவாகவும் செயல்படுவார். அதுக்கடுத்து கேது எதனா கிரகங்கள் பார்வை செலுத்துதா அப்படின்னு பார்த்தோம்னா 7வது வீடு எந்த பார்வையும் இல்லை, மற்றபடி சனி, செவ்வாய், குரு எந்த பார்வையும் இல்லை. அதனால் பார்வையில் எதுவும் கனெக்ட் ஆகாது. அதுக்கடுத்து கேது கூட எதனா கிரகங்கள் சேர்ந்துருக்கானா எந்த கிரகமும் சேர்க்கை இல்லை. கேதுவுடைய நட்சத்திரத்தில் கேது மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எந்த கிரகமும் இல்லை. அதனால் இது மட்டும்